எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி கார்ன் சூப். ரொம்ப பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க இந்த ரெசிபிக்காக. ஸோ இந்த சூப் செஞ்சு இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இந்த கார்ன் சூப் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு மார்க்கெட்டில் இந்த ஸ்வீட் கார்ன் கிடைக்கிறது, அமெரிக்கன் கார்ன் கிடைக்கிறது. ஸோ அதை வாங்கி நம்ம ஒரு பேக்கெட் வாங்கி நான் நல்லா வாஷ் பண்ணி ஒரு கனமான பாட்டில் நான் அந்த கார்னை சேர்த்துருக்கேன். அப்படி உங்களுக்கு இந்த அமெரிக்கன் கார்ன் கிடைக்கலனாக்கா நீங்கள் ரெகுலர் சோளம் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் ஜஸ்ட் ஒரு அரை வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு மிளகா சேர்த்துருக்கேன். 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த மிளகா உடச்சி அதில் சேர்த்துருக்கேன். அதே டைமில் நீங்கள் தேவைப்பட்டாக்கா நீங்கள் இந்த ஸ்டாக் க்யூப் ஒன்று சேர்த்துக்கலாம், இல்லைனா அது விட்டுடலாம். நான் ஒரு ஸ்டாக் க்யூப் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்டாக் க்யூப்லேயே நீங்கள் அப்படி ஸ்டாக் க்யூப் போட்டிங்கன்னா உப்பு நிறைய இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும். நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விட்டு அந்த கார்ன் ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்ன் வெந்து போச்சு. நான் அதை இறக்கி வச்சுருக்கேன். அடுப்புலேருந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இப்போ அந்த மேலே இருக்க அந்த ஸ்டாக், அதாவது அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அந்த கார்னை இழுத்து நம்ம மிக்சியில் சேர்க்க போகிறோம். நல்லா அரைச்சிட போகிறோம். எதுக்கு அந்த மாதிரி தண்ணியை இருக்கிறேனாக்கா, நம்ம மிக்சி போடுறப்போ அந்த தண்ணியெல்லாம் மேலே அடிச்சிட்டு வரும். ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ அது வடிகட்டிடுங்க. அந்த கார்ன் நீங்கள் அரைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்ன் நான் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ அந்த கார்ன் நல்லா விழுத அரைச்சிட்டேன். அது ஒரு ஜல்லடை இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெயினரில் நீங்கள் போட்டு அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த கார்ன் மேலே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு தோல் இருக்கும். அந்த சூப்பில் அது வாயில் கிடச்சிச்சுன்னா ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். ஸோ அது வடிகட்டி எடுத்துடுங்க. இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அலாங் வித் மெஷர்மெண்ட்ஸ் என்னோடய பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். அதே டைமில் என்னோடய ஃபேஸ்புக் ஃபேன் பேஜ் லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் எனக்கு ரிக்வெஸ்ட் அங்கே அனுப்புகிறீங்க. ஸோ கண்டிப்பாக என் ஃபேஸ்புக் அண்ட் என்னோடய பிளாகில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்ன் நல்லா வடிகட்டி நான் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் விட்டுருக்கேன். இப்போ முக்கியமான இன்க்ரீடியன்ட் நான் இதில் ஒன்று சேர்க்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸ்ன்னு இது பார்க்காதீங்க. கண்டிப்பாக இந்த கார்ன் சூப்புக்காக அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தே சேர்க்கணும். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்க போகிறேன். கண்டிப்பாக பட்டர் சேர்த்தே சேர்க்கணும். இப்போ வெளியெல்லாம் நம்ம ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டோம்னா அதில் பட்டர் சேர்த்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த பட்டர் தேவை அதுக்கு. ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். அதே டைமில் இந்த ஒயிட் பெப்பர் பவுடர், அந்த மிளகு பொடி ஒயிட் மிளகு பொடி கிடைக்கிறது நம்மளுக்கு மார்க்கெட்டில். அது வாங்கிட்டு நீங்கள் டப்பாவில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் சூப் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அது யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரம் கூட அதிகமாக கூடும். கொஞ்சமாக அது சேர்த்து எல்லாம் நல்லா ஒரு கொதி விட்டுட்டு நான் சர்வ் பண்ணிட போகிறேன். இந்த ரெசிபியின் டீட்டெயில் பிளாகில் இருக்குங்க. இந்த சேனல் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சில்லி ஆயில் நான் டெக்கரேட் பண்ணி அந்த கார்ன் சூப்பை சூடாக க்ரூட்டான்ஸோட சர்வ் பண்ணியாச்சு. அடுத்த புதிய ரெசிபியோட திருப்பியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.